வணக்கம். ஸ்வாயனம. மயிலாடுதுறை அருகில் இருக்கக்கூடிய அற்புதமான சிவச்சேத்திரம் திருக்குறுக்கை வீரட்டேஸ்வரர் ஞானாம்பிகை தாயார் அருள் பாலிக்கக்கூடிய அற்புதமான சேத்திரம் இதுவென்று சொல்லலாம். நிறைய ஸ்தலங்கள் இருக்குது. இந்த ஸ்தலத்துக்கு போக வேண்டும் என்றால் சிவபெருமானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக வேண்டும். ஏன் அப்படி? அவர் அங்கு யோகமூர்த்தியாக இருக்கின்றார். அறிந்தும் செய்த தவறுக்காக நாம் சென்று மன்னிப்பு கேட்டால் நமக்கு அனுகிரகமூர்த்தியாக அருள்பாலித்து கொண்டிருக்கக்கூடியவர் நம்முடைய எம்பெருமான் சிவபெருமான். அதனால தான் அவர் நினைக்கணும். நாம் அங்கே போய் வழிபடணும்னா அவர் அங்கே நினைக்கணும். நினைச்சா மட்டும்தான் நாம் அங்கே போக முடியும். சனகாதி முனிவர்களோடு இருக்கக்கூடியவர், யோகமூர்த்தியாக இருக்கக்கூடிய சிவபெருமானை தரிசனம் செய்வதென்பது சும்மாவா? சாதாரணமாக நடக்கக்கூடிய காரியம் அல்லவே. அவர் நினைக்க வேண்டும். அதற்கு நாம் மனதார அவரை நினைக்க வேண்டும். அப்பா, உன்னை பார்க்க வரணும், பர்மிஷன் கொடுங்க, உத்தரவு கொடுங்க, அனுகிரகம் கொடுங்க அப்படின்னு அவர்கிட்ட மன்றாடணும், கேட்கணும். நம்முடைய ஜென்ம திருஜென்ம கர்ம பாவம் அனைத்தும் விலகிவிட வேண்டும் என்று நினைத்து அவர்கிட்ட பரிபூரணமாக கேட்கணும். நிச்சயமாக உங்களுக்கு வழிகாட்டுவார். வழிகாட்டும் பொழுது நாம் அவர்களுக்கு சென்று அந்த இடத்திற்கு சென்று மனதார பிரார்த்தனை செய்வோம். உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் யோகமூர்த்தியான நம்பெருமானை வழிபடும் பொழுது அனைத்தும் சரியாகிவிடும். ஸ்வயனம்.